மிதுன ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறவங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் கரெக்டாக. பணம் பொருளாதாரம் சார்ந்த குடுக்கல் வாங்கல் அது சார்ந்த முடிவுகள் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உங்களுடைய கஷ்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்மளுடைய இந்த சாரா ஹீலிங் சேனலில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பான பலன்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த பலன்களை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னவே வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அண்ட் இந்த பலனில் வரக்கூடிய கைடன்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன விதமான சக்ஸஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் இந்த ரீடிங், அதாவது டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோடு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்மளுடைய இந்த டாரோ ரீடிங் பார்த்து நிறையா பலன்கள், ஜென்ரல் ரீடிங்லேயே நிறைய பலன்கள் வந்து அடைஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு நபர் வரப்போகிறாங்க. அது எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு அப்படி யார் வரப்போகிறா அதை பற்றியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில். ஸோ இப்போ இந்த ரீடிங் இது ஜென்ரலான ரீடிங். இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத விஷயங்களை அடுத்தவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இல்லை இந்த மாதிரி டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கான மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுடைய சாரா டாரோ அனதர் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம உங்கள் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷனும் அண்ட் அந்த நபர் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மிதுன ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறவங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ மிதுன ராசி மிதுன ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வந்து தனித்திரு விழித்திரு அந்த மாதிரியான விஷயத்த மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். முடிஞ்சால் இந்த ஒரு நான் சொன்ன இந்த ஒரு ஃப்ரேஸை நீங்கள் மனசில் எப்போவுமே மனசில் ஓட விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அது நீங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தான் ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வருவீங்க. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் எல்லா விஷயங்கள்ல இருந்தும், எல்லா மனிதர்கள்கிட்ட இருந்தும், அதாவது நான் சொல்கிறது டாக்ஸிக்கான விஷயங்கள், டாக்ஸிக்கான மனிதர்கள், இவங்ககிட்ட இருந்துலாம் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. எல்லைக்குட்பட்டு இருக்கிறது நல்லது. உங்களுக்கு உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு அது சரின்னு படுது, நம்ம இதை செஞ்சால் மற்றவங்க நம்மளை நல்ல விதமாக நினைப்பாங்க, இதுக்காகலாம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்காது இருக்கிற வகையில் உங்களுக்கு அது சரின்னு பட்டால், உங்களுக்கு அது நல்லதுன்னு தெரிஞ்சால் மட்டும் சில செயல்களில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்குது. அதுவும் குறிப்பாக பணம் ரீதியான விஷயங்களில், பணம் பொருளாதாரம் சார்ந்த குடுக்கல் வாங்கல் அது சார்ந்த முடிவுகள் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுறது தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. மேற்கொண்டு பணம் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப மாதங்களாக இழுபறியில் இருக்குது அப்படின்ற போது இந்த ஆகஸ்ட் மாதம்
அதனுடைய ஃபேவர், அதனுடைய அவுட்கம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். நீங்கள் அதில் வந்து நேர்மையாக தான் இருந்திருக்கீங்கன்ற போது அந்த ரிசல்ட் உங்களுக்கு நேர்மையானதாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய கஷ்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பட்ட கஷ்டம் வீணாகாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தை 90% செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றபோது அந்த லாஸ்ட் 10%ல நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டும் கிடைக்காத ஒரு விஷயம் இனிமே தான் கிடைக்க போதா அப்படின்னு அதை தூக்கி போட்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த 10% தான் உங்களுக்கு அதனுடைய வெற்றி கிடைக்கும். அப்போது இது வரைக்கும் ஒரு 9 மாதங்களா 9 வாரங்களா நீங்கள் ஒரு காரியத்தின் மேலே செயல் மேலே எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அதை இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் கூட அதில் இன்னும் எஃபர்ட் போடும்போது அது ஒரு கம்ப்ளீஷன் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் தான் அதனுடைய ஒரு 10வது வாரமாக இல்லை 10வது மாதமாக இருக்குது அப்படின்ற போது ஆகஸ்ட் முதல் வாரத்துலேயோ இல்லை இந்த மாதத்துலேயோ உங்களுக்கு அதனுடைய அவுட்கம்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மறுபடியும் உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மட்டும்தான் முடிவுகள் எடுக்கணும், நீங்கள் மட்டும்தான் அதில் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இதில் ரொம்ப வந்து தாராளமாக, அதாவது எனக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குது, என்கிட்ட ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் வருமா உங்களுக்கு அப்படின்றத பார்த்துட்டு கொடுக்கறது நல்லது. முடிஞ்ச அளவில் ஒரு உதவியாக கொடுத்துறது நல்லது. ஒரு கடனாக கேட்குறாங்க, கைமாத்தா கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு யோசித்து முடிவெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்படியான குடுக்கல் வாங்கல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும். ஏன்னா உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும், அவங்க மேலே நம்பிக்கை இருக்கும், கொடுப்பீங்க. ஆனால் கடைசியில் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத அளவுக்கு அது வந்து அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு அஃபெக்டை வந்து கொடுத்துரும். அதனால் பணம் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், தன்னிச்சையாக செயல்படணுன்றது அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு வருது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்தி சில மாற்றங்களை செய்கிறதும் அண்ட் உங்களுடைய அம்மா இல்லை ஒய்ஃப், உங்களுடைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெண் நபர், அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டு நீங்கள் சில முக்கியமான செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனை கொடுப்போம் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். மேற்கொண்டு அந்த நபர் யார், யார் ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வருவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கும்போது அவங்கள வந்து நம்ம நபர்னு சொல்ல முடியாது, உங்களுடைய ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். அது இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும், இல்லை குருவாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏஞ்சல், எல்லா வாழ்க்கையிலும் ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க, மனித ரூபத்திலையோ இல்லை தெய்வ ரூபத்திலையோ. அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வ ரூபத்திலான ஒரு தேவதை உங்கள் வாழ்க்கைக்கு இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வரப்போகிறாங்க. அவங்க வரும்போது உங்களுக்கு அந்த பணம் ரீதியான எல்லா விதமான கமிட்மெண்ட்டும் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரும். அண்ட் மேற்கொண்டு ஃப்யூச்சருக்கான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்பீங்களே, அதற்கான ஒரு வாய்ப்பும் கூடவே சேர்த்து வரும். ஸோ அப்போது பணம், பொருளாதார தடைகள் எல்லாம் உடையும். அந்த ஒரு தேவதை இந்த மாதம் உங்கள் லைஃப்குள்ளே வரும்போது, ஸோ அப்போது அந்த தேவதை வர்றதுக்கு நீங்களும் வந்து ரெடியாக இருங்க, ப்ரிப்பேராக இருங்க. ஸோ அதனாலேயே வந்து நீங்கள் மற்றவங்களோட சேர்ந்து அவங்க நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணாமல் நீங்கள் தனியாக இருந்து உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த தேவதை வர்றதுக்கும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் லைஃப்பில் நடக்கிறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். என்ன நேர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க, டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் யார் வரப்போகிறா, அவங்களால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்க போகுது, அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைவாக உங்கள் மனசு இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறதுனால கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களோட வேண்டுதலும் நிறைவேறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவுகளோடு மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.